கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து தம்முடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன் இந்த மாதத்திலும் நம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு இந்த மாதம் முழுவதும் கேடகமாய் இருந்தார். நமக்கு விரோதமாக வந்த எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிற கேடகமாக இருந்தார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரத்திலும் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட கேடகமாய் இருந்து நம்மை வழிநடத்தினார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். முதலாவது நாம் ரட்சிப்பின் கேடகம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது நம்மை சூழ்ந்துள்ள கேடகம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். காருண்யம் என்னும் கேடகத்தினாலே தேவன் நம்மை சூழ்ந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். நிச்சயமாகவே நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வாரத்திலும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலா விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார். தேவன் நமக்கு ரட்சிப்பின் கேடகம், நம்மை சூழ்ந்துள்ள கேடகம், சகாயம் செய்யும் கேடகம் என்ற கேடகங்களை நமக்கு கொடுத்திருந்தாலும் நாம் பிடித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேடகம் விசுவாசம். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கேடகமாக இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் இல்லாமல் அது போய்விடுகிறதாக காணப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் வெற்றியையும் நாம் சுதந்தரிக்கிறதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான விசுவாசம், நம்பிக்கைக்கு வாய்ப்பே இல்லை, நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத ஒரு காரியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதுதான் விசுவாசம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இவற்றை குறித்து நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கு அநேகர் விசுவாச பட்டியலிலே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பட்டியலிலே வருகிறவர்கள் இப்படிப்பட்டதான அந்த விசுவாசத்தை வைத்துதான் செங்கடலிலே அவர்கள் உலர்ந்த தரையிலே நடப்பதை போல் அவர்கள் நடந்து போனார்கள். விசுவாசத்தினால்தான் எரிகோ மதிலை அவர்கள் தகர்த்து போட முடிந்தது. விசுவாசத்தினால்தான் அவர்கள் ராஜ்யங்களையெல்லாம் ஜெயிக்க முடிந்தது. இப்படி ஏராளமான சம்பவங்களை அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தை நாம் உறுதியாக நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முன்னோர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் அதற்கு வேதத்திலே உதாரணமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு நபர் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை குறித்து நாம் அந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம், ஆண்டவரே, நீர் இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறீர், ஆனால் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஆபிரகாம் கேட்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பதில் சொல்லும் பொழுது, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அந்த காரியத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவில்லாத ஒரு காரியம். ஏனென்றால் ஆபிரகாமும்
அவன் மனைவியாகிய சாராளும் மிகவும் வயது முதிர்ந்த ஒரு நிலைமையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் அப்படியே நம்பினான். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் அதை முழு நிச்சயமாய் நம்பி அதை அப்படியே விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி ஆபிரகாம் விசுவாசித்ததை கர்த்தர் நீதியாக எண்ணினார். அந்த ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை ஆபிரகாம் பிடித்து கொண்டு அந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டதைப் போல, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பிசாசு பல விதங்களிலே நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை அழிக்கும்படியாக பலவிதமான அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நாம் உறுதியாக பிடித்து கொள்வோம். எப்படி ஆபிரகாம் அந்த விசுவாசத்தினாலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, நாமும் அந்த விசுவாசத்தை பிடித்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நாம் சுதந்தரிப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே நீங்கள் விசுவாசத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே விலையேற பெற்ற விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த விசுவாசத்தை அழிக்கும்படியாக பொல்லாங்கன் பல விதங்களிலே அக்கினி ஆஸ்திரங்களை ஆண்டவரே தொடுத்து அதை அழித்து போட நினைத்தாலும் கர்த்தர் எங்களுக்கு நீர் துணை நின்று நாங்கள் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்க, அந்த விசுவாசத்திலே நாங்கள் சந்தேகப்படாமல் ஆபிரகாமை போல ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க, விசுவாசத்திலே பெருக, விசுவாசத்தினாலே அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய அன்பு கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.